இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனா என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவேன், இல்லை பாட்டு கேட்பேன். பாட்டு. நீங்க என்ன? தூங்கிடுவேன். நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆனால் தூங்கிடுவேன் பிகாஸ் அதை ஃபேஸ் பண்ண வேண்டாம்ல அப்படின்னு சொல்கிற பர்சனா அப்போ உங்கள் பிரெயின் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுமா? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஏதாவது விஷயம் நடக்கும்போது உடனே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நீங்கள் தூங்கிட்டா எதையும் ஃபேஸ் பண்ண வேணாம். எதையும் ஃபேஸ் பண்ணலன்னா எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. அப்படி சால்வே பண்ணலன்னா அந்த ப்ராப்ளம் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்கள் ஸ்ட்ரெஸ் அக்குமுலேட் ஆகி இமோஷனல் எக்ஸாஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் ப்ரொமோட்டும் ஆயிடுவீங்க. அதனால் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானால் நீங்கள் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஸ்ட்ரெஸ் ஆனால் நீங்கள் தூங்கலாம். ஏன்னா நீங்கள் தூங்கும்போது உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது காம் டவுன் ஆகும். அதனால் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கும் பெட்டராக இருக்கும். பட் ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை ஃபேஸ் பண்ணாமல் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஸ்லீப்பை யூஸ் பண்ணுறது தான் தப்பு. ஸோ இனிமேல் ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஸ்லீப்பை ஒரு டூலாக யூஸ் பண்ணாதீங்க. தைரியமாக அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சம்டைம்ஸ் நீங்கள் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிங்கனாலே அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்.